ஹாய் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன பகிர்வு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் அதனை பற்றினது தான். அதாவது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப வீரியமிக்க வலிமையான வேர்டுங்க. அந்த மோட்டிவேஷன் அது நம்மளுக்கு எவ்வளோ நேரங்களில் நம்ம பிறரால் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நம்ம மோட்டிவேஷனை தேடி சிலர்கிட்ட போய் அந்த மோட்டிவேஷன் நம்ம வாங்கிட்டு வருவோம். இல்லை கவுன்சிலிங் அப்படிம்பாங்களே. இல்லை சில நேரங்களில் சில பேச்சுகளை சில வெவ்வேறு முறையில் பெரியவங்கள்ட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் இல்லைங்களா? ஆனால் அதெல்லாம் விட நம்மளுக்கு மோட்டிவேஷன் நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து நாம் சுற்றி உள்ள நடக்கிற சில நிகழ்வுகள்லேருந்து கூட நாம் மோட்டிவேஷனை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் ஒரு எமர்ஜென்சி வார்டில் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நிலைமை வந்துச்சுங்க. அப்போ நான் வெளியில் உட்காந்து அமர்ந்து இருக்கும் பொழுது எமர்ஜென்சி வார்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் எவ்வளோ மனநிலை இருப்போம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது நான் அங்கே உள்ளவங்களை கொஞ்சம் நிதானமான மனநிலை தான் நான் இருந்தேன். இருந்தாலும் சுற்றி உள்ள நிகழ்வுகளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணி ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ளே தாங்க இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் முகத்தில் வாட்டம் இல்லை, கொஞ்சம் மலர்ச்சியான முகம் கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு இயற்கையிலே அது கடவுள் படைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க துள்ளலாக உள்ள வார்டுக்குள்ளே போகிறதும் அப்புறம் வெளியில் வர்றதும் அவங்க சுற்றி உள்ள ஒரு துருன்னு இருந்துக்கிட்டு சிலர்கிட்ட பேசுகிறதும் மற்றவங்களுடைய கஷ்டங்களை கேட்குறதும் அவங்களுக்கு இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறதும் இப்படியே துருன்னு வெளியில் போகிறதும் ஏதாவது வாங்கிட்டு வரதும் இப்படி ஒரு துள்ளலாகவே அந்த பெண்மணி இருந்தாங்க. அவங்கள நான் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் நேரம் சென்று அவங்க என்கிட்ட பேச நேர்ந்தது. அப்போ பேசும்பொழுது உங்களுக்கு யார் இருக்கிறாங்க உள்ள அப்படி நான் கூட முன்னாடி என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள யாரோ வயசானவங்க அவங்களுக்காக துணைக்கு இருக்கிறாங்க போல் அப்படின்னு தான் நினச்சிட்டேன் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, என்னுடைய கணவர் தான் உள்ளே இருக்கிறாரு. நாங்கள் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த 2 குழந்தைங்களையும் உறவினர்கள்ட்ட விட்டுட்டு வந்திருக்கிறேன். என் கணவருக்கு ஒரு காலில் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் இப்போ அந்த ஒரு காலையே எடுத்துட்டாங்க. அதுதான் நான் இப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு கால்லையும் 2 கட்டை விரலும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அந்த விரல்களையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்வு, அது எவ்வளோ ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆனால் அந்த மனமே தளரலைங்க. அதை அந்த நிகழ்வு அவங்கள பார்த்தும்போது உங்கள் குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். உறவினர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இங்கே தனியாக இருக்கிறீங்க? எனக்கு தனியாக நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, நானே தாங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு பெண் எந்த துணையும் இல்லாமல் தன்னுடைய கணவன் ஒரு காலை எடுத்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ரெகலை பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் அந்த பெண்மணி எவ்வளோ ஒரு நிதானமாக அடுத்த ஸ்டெப் ஒன்றா எடுத்து வைக்கும் பொழுது அதை பார்த்து நான் ஒரு மோட்டிவேஷன் ஆனேன். அதிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க பாருங்களேன் ஒரு வேர்டு, அதுதான் எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. ஆமாம், இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன? இன்னைக்கு வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போயிட்டேன்னா அடுத்து நான் எப்படி இந்த பிள்ளைங்களை காவந்து பண்ண போகிறேன், நான் எப்படி வேலைக்கு போய் நான் தேடி குடும்பத்தை காவந்து பண்ண போகிறேன், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அதை யோசித்து நான் அழுதுகிட்டு இருந்தாலோ என்னுடைய கணவர் நிலையை நினச்சி நான் அழுதனாலோ அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? நான் அழுறதுனால எனக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் நான் மனசை திடமாக்கிக்கிட்டு நான் அவரை கவனிச்சிக்கிறதுக்காக இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்பேற்பட்ட மோட்டிவேஷனாக இருந்துச்சு பார்த்தீங்களா? நாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளோ ஒரு கலங்கிடுறோம் இல்லைங்களா? ஆனால் பெண்கள் இன்னும் இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. இதை மாதிரி கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ ஆயிரக்கணக்கான எவ்வளோ பேர் சொல்லலாம். அவங்கெல்லாம் எவ்வளோ மோட்டிவேஷன் தன்னுக்குள்ளே தன்னையும் உண்டாக்கிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நாமெல்லாம் ஏமாறுறோம் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வந்தது. ஆக நாம் மோட்டிவேஷன்
மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கணும், நம்மளை மற்றவங்க கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத விட சுற்றி உள்ள நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் கண்ணாலையும் காதாலையும் கேட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிகழ்வு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.